Greetings to all of you. So in the lecture la நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா correlation coefficient. So correlation coefficient னா என்னன்னா ரெண்டு random variable குள்ள இருக்கிற ரிலேஷன் தான். ஓகே ஃபர்ஸ்ட் correlation coefficient ஓட டெஃபினிஷன் பார்க்கலாம். correlation coefficient so let x and y are two random variables or be two random variables the correlation coefficient is denoted by அது எப்படி denote பண்ணுவோம் அப்படினா first denoted by so r அப்படினு சொல்லுவோம் r suffix xy கொடுப்போம் and அதை எப்படி define பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா so defined by r of xy equal to covariance of xy divided by square root of variance of x into square root of variance of y. So this is the formal definition of correlation coefficient. So usually correlation பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்பா பிரிக்கிறோம். correlation மேஜரா ரெண்டு டைப் ஆஃப் correlation ஸ்ப்ளிட் பண்றோம். So ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா Pearson correlation coefficient Pearson correlation coefficient இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா rank correlation நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா Spearman correlation coefficient Spearman correlation இல்ல Spearman rank correlation okay இப்படின்னு சொல்லுவாங்க இத Pearson coefficient இல்ல Pearson correlation coefficient Pearson correlation coefficient இத வந்து நம்ம R அப்படி டினோட் பண்ணுவோம் rank correlation இல்ல Spearman rank correlation இல்ல Spearman correlation coefficient rho அப்படினு சொல்லுவோம் rank இல்ல rank rho அப்படி டினோட் பண்ணுவோம் so usually இந்த correlation வந்து there are several kinds one என்னன்னு பாத்தீங்கன்னா types first வந்து simple and multiple correlation first type simple and multiple correlation second என்னன்னு பாத்தீங்கன்னா positive and negative correlation third type பாத்தீங்கன்னா partial and total correlation அப்புறம் ஃபைனலா பாத்தீங்கன்னா linear and non-linear correlation so next simple correlation னா என்ன அப்படினு சொல்லி பார்க்கலாம் simple correlation னா என்னன்னா ஒண்ணும் கிடையாது ரெண்டு random variable குள்ள இருக்கிற correlation coefficient தான் simple correlation அப்படினு சொல்றோம் multiple correlation னா என்னன்னா more than two random variable இருக்கு அதுக்கு கண்டுபிடிக்கிற correlation coefficient we call it as a multiple correlation அப்புறம் positive correlation னா என்னன்னா ஒரு random variable போற directionலயே இன்னொரு random variable same directionல இருக்கு இது எப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட சேஞ்சுமே இன்க்ரீசிங்ல இருக்கு அப்படினா பாசிட்டிவ் கார்லேஷன் நெகட்டிவ் கார்லேஷன் எப்படி இருக்கும்னா ஒரு ரேண்டம் வேரியபிளோட
இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்னொரு ரேண்டம் வேரியபிள் சேம் மேக்னிடியூடில் ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா அதை நம்ம நெகட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ, ஸோ இம்பார்ட்டன்ட் நோட் வந்து இது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் இல்லை ரோ இருக்குது பார்த்தீங்களா, ஆர் ரோ வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்னுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம கண்டுபிடிக்க போகிற ஆன்சர் எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் எவ்வளோ தான் இருக்கும், இதை ப்ளஸ் ஒன்னாக இருக்கும் இல்லை மைனஸ் ஒன்னுக்குள்ளே, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். -1 ≤ ஆர் ≤ 1. அப்போ யூஸ்வலாகவே ஆர் வந்து 1 அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், பர்ஃபெக்ட் கார்லேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை -1 கிடைக்குதுன்னா பர்ஃபெக்ட் நெகட்டிவ் கார்லேஷன், +1 இருந்ததுன்னா பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன். அப்போ ஆன்சர் யூஸ்வலாகவே நமக்கு எப்போவுமே 1 கிடைக்கும் அவசியம் கிடையாது. 0.9 0.8 ஒரு 3 டெசிமல் 4 டெசிமல் வேல்யூஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ரேங்க் கார்லேஷனாக இருக்கட்டும் இல்லை யூஸ்வல் கால் பியர்சன் கோஎஃபிஷியன்ட்டாக இருக்கட்டும், இந்த ரெண்டு வேல்யூமே 1க்குள்ளே தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரேண்டம் வேரியபிள் இண்டிபெண்ட்டாக இருக்குது. if x and y are independent அப்படின்னா நம்மளுக்கு கார்லேஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். ஸோ த கார்லேஷன் இஸ் 0னா they are independent because they are not correlated. ஆனால் ரோ 0வாக இருந்துச்சுன்னா எப்போவுமே நம்ம என்ன சொல்ல முடியாது, XY வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. XY are not always independent. Converse is not true. Converse is not true. Okay, so not always independent. ஆனால் நம்ம என்ன சொல்லலாம்னா x and y are uncorrelated. ஸோ ரெண்டு வேரியபிள் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன், கார்லேஷன் வேல்யூ 0வாக இருக்கும். ஆனால் கார்லேஷன் வேல்யூ 0வாக இருந்தால் அது ரெண்டு இண்டிபெண்ட்டாக இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. கான்வர்ஸ் பார்ட் எப்போவுமே எப்படி இருக்கும், இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ட்ரூ, பட் we can say that x and y are uncorrelated. ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா நம்ம கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு ரா டேட்டா கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு எப்படி கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிப்போம். எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம், கால் பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பார்க்கலாம். அடுத்து நம்ம ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் நிறைய ஃபார்முலா இருக்குது. நமக்கு எப்படி டேட்டா கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து என்ன பண்ணிக்கலாம், we will choose the correlation coefficient formula. First R = summation xy divided by square root of summation x square into summation y square. இது ஒரு ஃபார்முலா. அடுத்து R = summation x minus x bar into y minus y bar divided by square root of summation x minus x bar the square, so in summation y minus y bar the square. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்முலா ஒரே மாதிரி தான் இருக்குது. இது x y, x minus x bar y minus y bar, இங்கே x square x minus x bar square. ஸோ நமக்கு டேட்டா பார்த்தீங்கன்னா ரா டேட்டா சின்ன சின்ன டேட்டாவாக கொடுக்குறாங்க. நம்பர்ஸ் வந்து 1 2 3 இல்லை 5 6 அந்த மாதிரி ஒரு 10க்குள்ளேயோ இல்லை 20க்குள்ளேயோ சின்ன நம்பர்ஸாக கொடுக்குறாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா எடுத்து சால்வ் பண்ணாலே நமக்கு கிடச்சிரும். இல்லை டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு 50 60 100ல் இருக்குது அப்படின்னா நம்ம யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணலான்னா எக்ஸோட டேட்டா ஒய்யோட டேட்டா ஆட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் பார் ஒய் பார் கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸ் பார்னால் நமக்கு தெரியும் சம்மேஷன் எக்ஸ் பை என் அண்டு ஒய் பார்னா சம்மேஷன் ஒய் பை என் கண்டுபிடிச்சிட்டு டேட்டாவை என்ன பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன டேட்டாவாக அண்டர் பிலோ 10 அந்த மாதிரி டேட்டாவாக ஸ்மால் டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது. அப்படி இல்லை நான் கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலுமே கிடைக்கும். ஓகே, ஸோ இதுவுமே எப்போ யூஸ் பண்ணும் அப்படின்னா நமக்கு இந்த எக்ஸ் பார் ஒய் பார்லாம் இன்டீஜர்ஸாக கிடைக்கிது. 6 10 60 50 அந்த மாதிரி கிடச்சிதுன்னா. இல்லை எனக்கு யூஸ்வலாக நம்ம டிவைட் பண்ணால் இந்த மாதிரி இன்டீஜரே கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு எப்படி கூட கிடைக்கும், நமக்கு வந்து பாயிண்டில் கூட கிடைக்கும். ஒரு சில நேரம் வந்து 6.257 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டேட்டாவை எடுத்து சப்ராக்ட் பண்ணுறதெல்லாம் கஷ்டம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அசியூம்டு மீன் யூஸ் பண்ணியும் போடலாம். அதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த டேட்டா கொடுத்தாலும் மூணுத்தில் எந்த ஃபார்முலா வச்சு வேணாலும் போடலாம். இட் இஸ் அவர் விஷ். n into dx dy
minus summation dx into summation dy divided by square root of n into summation dx square minus summation dx the whole square. இது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக வேரியன்ஸ் ஃபார்முலா பார்ப்போம் பாருங்கள், அதே மாதிரியே இருக்கும் பாருங்கள். வேரியன்ஸ் தான் இது. ஓகே, summation of x square minus summation expectation of x square minus expectation of x the whole square. அதே தான் இங்கேயும் n into summation dy square minus summation dy the whole square. ஸோ இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். இங்கே dx அப்படின்றது என்னென்னா x minus a is assumed mean. a வந்து assumed mean. எப்போ assumed mean எடுத்துப்போம், இந்த மாதிரி டேட்டா வந்து இன்டிஜராக கிடைக்கல, டெசிமலில் கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஃபார்முலா எடுத்து போடலாம். dy is nothing but இது some y minus b. b is also assumed mean. இல்லை எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும்போது இந்த இடத்துல வந்து 6, 60, 55 அந்த மாதிரி இன்டிஜராக கிடைச்சதுன்னா நம்ம டைரெக்டாக we can use this formula. இல்லை நீ இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா எடுத்து போட்டாலுமே போடலாம். என்னென்னா நியூமரல் வேல்யூஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் இன்னொரு ஃபார்முலா கூட இருக்குது. n into summation xy minus summation x summation y. ஸோ எல்லா ஃபார்முலாவும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ரிசம்பிளன்ஸாக தான் இருக்கும். நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ டிபெண்டிங் ஆன் த செனாரியோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், we will choose the formula. இல்லை எனக்கு ஒரு ஃபார்முலா தான் ஞாபகம் வச்சுக்க முடியும்னா நீங்கள் அந்த ஒரு ஃபார்முலா வச்சு நீங்கள் எல்லா ப்ராப்ளமும் போடலாம், நோ ப்ராப்ளம். summation x the whole square n into summation y square minus summation y the whole square. ஸோ இந்த 4 ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், we can able to calculate the Karl Pearson correlation coefficient. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாமா. let us see the example 1. ஒரு raw data எடுப்போமா. let us take the data, calculate the correlation coefficient for the following data. So let us see the data. X values என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 8, 9, 10 கொடுத்துருக்காங்க. y ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 3, 4, 8, 10, 12 and 11. Okay, this is the given data. இந்த டேட்டாக்கான கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் தான் கண்டுபிடிக்கணும். யூஸ்வலாக எக்ஸ் ஒய் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஏதாவது நேம் கூட கொடுக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸு, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு 1, அப்புறம் மார்க், அந்த ஸ்டூடெண்ட் எடுத்த மார்க்கு, இல்லை சப்ஜெக்ட் அதுக்கான மார்க்கு, இல்லை வந்து பிளேயர் அவங்க எடுத்த ஸ்கோரு, அவங்க எடுத்த பாயிண்ட்ஸு, அப்போ எந்த மாதிரி வேணாலும் கொடுக்கலாம். நம்ம அக்கார்டிங்லி we will take it as x and y எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம், we will calculate the correlation coefficient. இதுதான்ப்பா இந்த கொடுத்துருக்கிற ரா டேட்டாக்கான கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். நீங்கள் இந்த எந்த ஃபார்முலா வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ யூஸ்வலாக இந்த ஃபஸ்ட் 2 ஃபார்முலா எடுத்துக்கிட்டிங்கனாலே நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்குது. என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஃபார்முலா எடுத்து போடனாலும் போடலாம், செகண்ட் ஃபார்முலா கூட போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் பாருங்களேன், டேபிளேஷன் போடணும், கரெக்டாக டேபிளேட் பண்ணணும். ஃபார்முலா எழுதிடலாமா. we know that the correlation coefficient is, நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோமோ அந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அந்த ஃபார்முலா பொறுத்து தான் என்ன பண்ண முடியும், நம்ம டேபிளேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் என்ன ஃபார்முலா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா எடுத்து போடுறேன். ஆர் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் ஒய் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஒய் ஸ்கொயர். இதான் அந்த ஃபார்முலா. ஓகே, இந்த ஃபார்முலா வச்சு ட்ரை பண்ணுவோமா. அப்போ நமக்கு என்னென்ன வேணும், எக்ஸ் ஸ்கொயர் ஆட் பண்ணணும், ஒய் ஸ்கொயர் ஆட் பண்ணணும், எக்ஸ் ஒய் ஆட் பண்ணணும். ஓகே, டேபிளேட் பண்ணுவோம். லெட் அஸ் டேபிளேட் த டேட்டா. ஸோ எக்ஸ் காலம், ஒய் காலம், எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் அண்ட் எக்ஸ் ஒய். ஸோ ஃபஸ்ட் வந்து எக்ஸு,
ஒய் என்ன வேணும் எக்ஸ் ஸ்கொயர் வேணும் ஒய் ஸ்கொயர் வேணும் xy வேணும் இதெல்லாம் ஆட் பண்ணால் அதான் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் இந்த காலம் ஆட் பண்ணால் சம்மேஷன் ஒய் ஸ்கொயர் இந்த காலம் ஆட் பண்ணால் சம்மேஷன் எக்ஸ் ஒய் ஸோ லெட் அஸ் கலெக்ட் தி டேட்டா 1 3 5 8 1 3 5 8 9 and 10 ஓகே இதான் இப்போ டேட்டா ஸோ டேபிளேஷனை முடிச்சுக்கலாமா டேபிள் கொஞ்சம் லென்த் பண்ணிப்போம் சப்போஸ் செகண்ட் ஃபார்முலா வேணும்னா எக்ஸ் பார் வேணும்னா என்ன பண்ணணும் இந்த எக்ஸ் வேல்யூலாம் ஆட் பண்ணிவிட்டு ஹவு மெனி டேட்டாஸ் ஆர் தேர் என்ன ஸோ 6 டேட்டா இருக்குது 6 டேட்டா இருக்குது 6ஆல் டிவைட் பண்ணால் எக்ஸ் பார் கிடைக்கும் நீங்கள் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஒய் மைனஸ் ஒய் பார் அதோட ஸ்கொயரு அப்புறம் அதோட மல்டிப்ளிகேஷனும் போடலாம் இட் இஸ் அவர் விஷ் ஓகே ஸோ இப்போ அடுத்து ஒய்யோட டேட்டா எழுதிப்போம் 3 4 8 10 12 11 ஓகே ரைட் இப்போ என்ன பண்ணலாம் ஸ்கொயர் பண்ணலாமா ஸ்கொயர் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பண்ணலாம் 1 ஸ்கொயர் 1 கலரை மாற்றிப்போமா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அங்கே வரும் 1 ஸ்கொயர் 1 3 ஸ்கொயர் 9 5 ஸ்கொயர் 25 8 வந்து 8 8s are 64 9 9s are 81 10 10s are 100 அடுத்து y ஸ்கொயர் பண்ணுவோம் 3 3s are 9 16 64 10 ஸ்கொயர்னா 100 12 ஸ்கொயர்னா 144 11 ஸ்கொயர் 121 அப்புறம் xy மல்டிபிள் பண்ணோம் 1 into 3s are 3 3 4s are 12 5 8s are 40 8 10s are 80 9 12s are 9 into 12 எவ்வளோ 108 அப்புறம் வந்து 10 11s are இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கப்பா ஆட் பண்ணுவோமா இங்கே பாருங்கள் எவ்வளோ வருது 10 35 ஒரு ப்ளஸ் 64 ப்ளஸ் 81 ப்ளஸ் 100 எவ்வளோ வருது 280 வருதுப்பா இது ஆட் பண்ணால் எவ்வளோ வருது 280 திஸ் இஸ் அவர் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் இதுதான் சம்மேஷன் ஒய் ஸ்கொயர் ஓகே ஸோ 100 81 64 25 ஒரு 9 10 ஓகே அடுத்த டேட்டா ஆட் பண்ணுவோமா 9 ப்ளஸ் 16 ப்ளஸ் 64 கேல்சி எடுங்க எல்லாருமே பேரலாக ஆட் பண்ணுங்கள் பார்க்கலாம் 100 144 ப்ளஸ் 121 ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு எவ்வளோ வருது 454 ஓகே 9 16 64 100 144 121 கரெக்ட் அடுத்து நெக்ஸ்ட் காலம் ஆட் பண்ணுவோமா 3 ப்ளஸ் 12 ஒரு 15 ப்ளஸ் 80 ப்ளஸ் 40 ஒரு 120 ப்ளஸ் 110 ப்ளஸ் 108 ஸோ இது ஆட் பண்ணால் சம்மேஷன் எக்ஸ்ஒயோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குது 353 வருதுப்பா 353 அவ்வளோதான் 3 வேல்யூ எடுத்தாச்சு இது எடுத்து வந்து என்ன பண்ணலாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம் r ஈக்குவல் டு சம்மேஷன் xy divided by square root of summation x square into square root of summation y square. So this is equal to summation xy எவ்வளோ 353 square root of summation x square value எவ்வளோ 280 into square root of இதோட வேல்யூ எவ்வளோ 454 இப்போ என்ன பண்ணலாம் இதோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்கலாமா 353 square root of 280 வேணும் 280 வந்து எவ்வளோ வருதுன்னா 16.7332 வருது 7332 ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 454 ஸோ இந்த வேல்யூ வந்து 21.307 வருது நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன் 31 அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 353 இப்போ இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணிக்கங்கப்பா இன்ட்டு எவ்வளோ வந்துச்சு அது 16.7332பா 16.7332 போட்டால் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 356.5389 இவ்வளோ வருது வேல்யூ
இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு வேல்யூவும் டிவைட் பண்ணுங்கள், யூ கெட் தி ஆன்சர். இதுதான் நம்மளோட கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். எவ்வளோ போடணும், 353 டிவைடட் பை 356.5389 போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 0.99 கிடைக்குதுப்பா. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ட்லி பாசிட்டிவ் கார்லேஷன். 0.99னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 1 இது. ஓகேங்களா, அவ்வளோதான். therefore the correlation coefficient, Karl Pearson correlation coefficient equal to 0.99. usually find the Karl Pearson coefficient நாலும் இல்ல find correlation coefficient நாலே நம்ம என்னதான் வந்துறணும், Karl Pearson coefficient தான் வரணும். நமக்கு ஸ்பியர்மேன் கார்லேஷன் வேணும் அப்படின்னா ஃபைண்ட் ரேங்க் கார்லேஷன் இல்லை ஸ்பியர்மேன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. நம்ம கார்லேஷன்னா கார்ல் பியர்சன் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா, கார்ல் பியர்ஸ் கோஎஃபிஷியன்ட்டுக்கு செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கால்குலேட் தி கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டடி டைம் 1 2 3 4 5 6 7 8 9 கொடுத்துருக்காங்க. அப்புறம் டெஸ்ட் ஸ்கோர் வந்து 12 11 13 அந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு டேட்டாக்கான கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டுத்துக்குமே கார்லேஷன் இருக்கா இல்லையா, ஸ்டடி டைமுக்கும் டெஸ்ட் ஸ்கோருக்கும் கார்லேஷன் வரணும். நல்லா படித்தோன்னா நல்ல ஸ்கோர் கிடைக்கலாம், அதுதான் ரிலேஷன். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை டிஃபைன் பண்ணிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டா ஓகே 1லேருந்து 10க்குள்ளே இருக்குது. செகண்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா 12 11 அப்புறம் 18 20 வரைக்கும் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், நான் செகண்ட் ஃபார்முலா ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஆர் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா வரணும், சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஒய் மைனஸ் ஒய் பார் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா ட்ரை பண்ணுவோமா, எக்ஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மாதிரியே எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஒய் மைனஸ் ஒய் பார் வச்சு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எக்ஸ் பார் ஒய் பார் வேணும்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும், வி ஹாவ் டு ஆட் தி எக்ஸ் அண்ட் ஒய். அப்போ ஃபஸ்ட்டு சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ ஐ ஹவ் டேபிளேட்டட் த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ. ஸோ ஸ்டடி டைம் தான் எக்ஸ்னும் டெஸ்ட் ஸ்கோரை ஒய் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணிக்கிட்டேன். நம்ம எந்த நோட்டேஷன் கொடுத்தாலுமே எந்த வேர்டிங்ஸ் கொடுத்தாலுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா, சம்மேஷன் எக்ஸ் ஆட் பண்ணுவோம்ப்பா. எவ்வளோ வருது பாருங்கள், 1லேருந்து 9 வரைக்கும் ஆட் பண்ணுறேன். 3 6 10 15 21 28 36 45 வருதுப்பா, 45. ஸோ செகண்ட் டேட்டா ஆட் பண்ணுவோமா, 12 + 11 + 13 + 15 + 14 + 17 + 16 + 19 + 18 எவ்வளோ வருது, 135 வருது. இப்போ ஒய் டேட்டாவை ஆட் பண்ணோம், சம்மேஷன் ஒய் ஈக்குவல் டு 135. ரெண்டு ஆட் பண்ணியாச்சு. ஸோ லெட் அஸ் ஃபைண்ட் எக்ஸ் பார் அண்ட் ஒய் பார். எக்ஸ் பார்னா நமக்கு என்ன, எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என். சம்மேஷன் எக்ஸ் இஸ் 45. நம்பர் ஆஃப் டேட்டா எத்தனை இருக்குது, தேர் ஆர் 9 டேட்டாவா, ஆமாம் 1லேருந்து 9 வரைக்கும் இருக்குது 9 டேட்டா. ஸோ அப்போ 5 எக்ஸ் பார் எவ்வளோ வருது, 5 வருது. இதே ஒரு 5.2 5.5 அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், தேர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், அசியூம்டு மீன் வச்சுட்டு போடலாம். ஓகே, அடுத்து ஒய் பார் சம்மேஷன் ஒய் பை என். இல்லை நான் எதுவுமே எனக்கு 2 3 ஃபார்முலா ஞாபகம் வச்சு கஷ்டமாக இருக்குன்னா இந்த லாஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் போடலாம். டேட்டா தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் we can use the calculator to calculate the data. Okay, right. Summation y by n போடுமா, 135 divided by 9. 135 by 9 போட்டால் எவ்வளோ வருது, 15 கிடைக்குது. அப்போ y bar equal to 15. y bar equal to 15. So in the tabulation போயிடுமா, let us go with tabulation. First என்ன கண்டுபிடிக்கணும், x minus x bar. First கண்டுபிடிக்க வேண்டியது x minus x bar. அப்புறம் y minus y bar கண்டுபிடிக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், ஸ்கொயர் பண்ண முடியும். x minus x bar ஸ்கொயர். ஓகே, ஏன்னா நமக்கு தேவையானது சம்மேஷன் x minus x bar ஸ்கொயர். அப்போ x minus x bar அப்புறம் y minus y bar அதோட ஸ்கொயர்ஸ்.
y minus y bar square. இது ஆட் பண்ணீங்கன்னா sum of x minus x bar square கிடைக்கும். Sum of x minus x bar the whole square. இது sum of y minus y bar the square. அப்புறம் third one என்னது? நியூமரேட்டரில் இருக்கிற பார்ட் x minus x பாரையும் y minus y பாரையும் ப்ராடக்ட் எடுக்கணும். இந்த ரோவை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது sum of x minus x bar into y minus y bar கிடைக்கும். இதான் அந்த மூணு டேட்டா. So first let us calculate x minus x bar. X bar is how much it is? 5. So x bar வந்து 5 இருக்கு. Subtract பண்ணுவோம். 1 minus 5 னா minus 4. 2 minus 5 minus 3 minus 2 minus 1 5 minus 5 0 6 minus 5 1 2 3 4 ஆட் பண்ணி பாருங்க. 4 4 கேன்சல் 3 3 2 2 1 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா sum of x minus x bar ஓட வேல்யூ எவ்வளோ? 0. அப்புறம் y minus y bar போடுங்க. How much y bar is 15. So 12 minus 15 minus 3 minus 4 minus 2 0 minus 1 minus 2 அப்புறம் 1 sorry plus 2 17 minus 15 2 16 minus 15 1 then 4 3 ஆட் பண்ணுவோம். எவ்வளோ வருது பாருங்க. minus 4 minus 7 minus 9 minus 10 4 3 7 8 10. ஸோ ஆட் பண்ணால் அகைன் இதுவும் என்ன வந்துடுச்சு? y minus y bar is also 0. ஸோ நம்ம என்ன பண்ணிடுவோம் தெரியுமா? டக்குன்னு சம்மேஷன் x minus x bar 0 y minus y bar 0 0 into 0 நியூமரேட்டரில் 0 போட்டுருவோம். ஸோ இது கிடையாது. இது வந்து என்னது? summation x minus x bar into summation y minus y bar. நமக்கு தேவையானது x minus x பாரும் y minus y பாரும் ப்ராடக்ட் எடுத்து அடிஷன் இந்த தேர்ட் காலம். ஸோ யூஸ்வலாக எக்ஸாம் டைமில் என்ன பண்ணிவிடுவோம்? இது ரெண்டுமே 0 வந்துட்டு அப்போ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் 0 they are uncorrelated அப்படின்னு சொல்லி எழுதிடுவோம். ஓகே, இந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதோட அடிஷன் பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஏன்னா மீன் எடுத்து சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஆட்டோமேட்டிக்காகவே இது 0 தான் வரும். இது அசியூம்டு மீனாக இருந்தால் டெஃபினெட்லி யூ வில் ஹேவ் சம் வேல்யூ. அதனால தான் இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணியிருப்போம்? இங்கே பாருங்கள், சம்மேஷன் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் சம்மேஷன் ஒய் மைனஸ் ஒய் பாரை சப்ராக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி டிஎக்ஸ் டிஒய் போட்டு போடுவோம். ஓகே, அதனால் அந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணிங்க. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணிப்போம். லெட் அஸ் ஸ்கொயர் தீஸ் வேல்யூஸ். சப்போஸ் 4 square 16 3 square 9 4 1 0 1 4 9 16 இதை ஆட் பண்ணணும். அப்புறம் வந்து 9 16 4 0 1 4 1 16 and 9. So let us add these data as well as we have to multiply this. 4 3s are 12. அப்புறம் 3 4s are also 12. 2 2s are 4. minus 1 into 0 0 0 into minus 1 0 1 2s are 2 2 1s are 2 3 4s are 12 3 4s are 12. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச ப்ராடக்ட். ஸோ ஆட் பண்ணுவோமா? இதெல்லாம் ஆட் பண்ணுவோம் பார்க்கலாம். என்ன வருது? 16 25 29 30 இது ஒரு 30. அப்போ திஸ் இஸ் 60. அப்புறம் 15 25 26 30 35 35 25 இதுவும் ஆட் பண்ணால் 60. யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் த கால்குலேட்டர். தப்பு பண்ணிவிடக்கூடாது. மேனுவல் கால்குலேஷன் ட்ரை பண்ணுறது தப்பு பண்ணிடாதீங்க. ஸோ யூஸ் த கால்குலேட்டர். ஸோ 4 12 இருக்குது. அப்போது ஒரு 48 ப்ளஸ் 4 4 ஒரு 8 போட்டால் 56. இதோட அடிஷன் வந்து 56. அவ்வளோதான். டேபிளேஷன் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே ஒரு பிக் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஒரு 16 மார்க் ப்ராப்ளம் கேட்குறாங்க இல்லை 8 மார்க் கேட்குறாங்கன்னா இதுக்கு ஒரு 6ஓ இல்லை 10ஓ கொடுத்துருவாங்க. அப்புறம் ஃபார்முலாக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு ஆன்சருக்கும் மார்க் கிடச்சிடும். சரிங்களா? அதனால் தப்பு இல்லாமல் டேபிளேஷன் பண்ணுங்கள். டேபிளேஷன் கரெக்டாக வந்துட்டுனாலே உங்களுக்கு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கரெக்டாக வரும். ஆர் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஒய் மைனஸ் ஒய் பார் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் summation x minus x bar square into summation y minus y bar the square. Value substitute பண்ணுவோமா? ஸோ இந்த வேல்யூ எவ்வளோ வருது? 56. This is 60. இதுவும் 60. ஸோ root of 60 into root of 60 எவ்வளோ வந்துடும்? 56 divided by 60. 56 by 60 எவ்வளோ கிடைக்குதுங்க? 9.0.9333 போயிட்டே இருக்கு. You take some 4 decimal, that is enough. So the correlation coefficient is
the correlation coefficient is r equal to 0.9333 or 4 decimal is enough. So அப்போ 9 கிடைக்கிறதுனால இது பாசிட்டிவ்லி கொஞ்சம் ஓரளவுக்கு நாட் பர்ஃபெக்ட், 1 வந்தால் தான் பர்ஃபெக்ட். அப்போ நமக்கு டேட்டா படி என்னது ஸ்டடி டைமும் டெஸ்ட் ஸ்கோரும் எப்படி இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. நல்லா படிச்சோன்னா நம்மளுக்கு நல்ல டெஸ்ட் ஸ்கோர் கிடைக்கும். ஸோ சம் ஆஃப் த டைம் தே வில் ஆஸ்க் த இன்டர்பிரிட்டேஷன் கேட்டாங்கன்னா இட் இஸ் சம்வாட் பாசிட்டிவ்லி கார்லேட்டட். ஓகே, ஒரு 0.5 வருது, 0.1 வருதுன்னா த டேட்டாஸ் ஆர் நாட் கார்லேட்டட், மோர் ஆர் லெஸ் அன்கார்லேட்டட் அப்படி எழுதணும். எக்ஸாக்டாக 0 வந்துச்சுன்னா அன்கார்லேட்டட் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா, புரியுதா பாருங்கள். இவ்வளோ தான் கால் பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். இன்னும் கூட ஒரு 2 எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஓகே.